நான் சவால் விடுகிறேன். கொள்கை இல்லாத கோமாளிகள் இவர்கள் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவேன் என்கிறார்கள். இது 100 ஆண்டு கண்ட இயக்கம். கோமான் முதல் சீமான் வரை பார்த்து கொண்டிருக்கிற இயக்கம். யாராலும் இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாது. அப்படி வீழ்த்த நினைத்தால் அவர்களினுடைய கல்லறையை கரையானரிக்கும் என்பதுதான் வரலாறு. இருமாப்போடு சொல்லுகிறார்களாம் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சிதைந்துவிடும் என்று. நான் அதே இருமாப்போடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026 ஆட்சி அமைக்கப் போகிறது. இந்த இயக்கம் பணம் கொடுக்குமா, பதவி கொடுக்குமா, இல்லை இந்த இயக்கத்தின்பால் நாம் நற்பலனை அடையலாமா என்றெல்லாம் நினையாமல் இந்த இயக்கத்திலே 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தில் 75 ஆண்டுகள் கடந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாமெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் சத்தமில்லாமல் இந்த இயக்கம் சாதித்தது அதிகம் இந்த தமிழ்நாட்டில். நான் சொல்ல வேண்டும் என்றால், யாரெல்லாம் இந்த மண்ணில் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த மண்ணில் இருந்து விலக்கி வைக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இந்த மண்ணில் இருந்து புறக்கணிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு உன்னத இயக்கம் கை கொடுத்து மேலே ஏற்றியது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறு எந்த ஒரு இயக்கத்தையும் இந்த மண்ணில் சுட்டிக்காட்ட முடியாது. இந்திய உபகண்டத்தில் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தான் தோன்றிய காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கம் மட்டும்தான். அதனால்தான் தளபதியார் 100 ஆண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் மாடலை தன்னுடைய நல்லாட்சியின் மாடலாக அறிவித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பெண்களினுடைய வழி புரிந்தவர் தலைவர். வழியின் மீது விழி வைத்து அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தவர் தளபதி. அதனால்தான் என்னுடைய தாய்மார்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு வீட்டில் கவலையுற்று கிடந்த பொழுது என் மக்கள் வெளியே வர வேண்டும், அவர்கள் தங்களுடைய நேரங்களிலே நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று கருதிய தளபதியார் யாரெல்லாம் நகர பேருந்துகளில் பயணம் செய்கிறார்களோ பெண்கள், அவர்களுக்கெல்லாம் நான் இலவசமாக பயண திட்டத்தை அறிவிக்கிறேன் என்று சொன்னார். அறிவித்தார். சாலைகளை போட்டு தந்தார் கலைஞர். சாலை வழிகளை ஏற்படுத்தி தந்தார் கலைஞர். பெண்களின் வாழ்க்கையில் வழி ஏற்படுத்தி தந்தார் தளபதியார். நான் நேற்று முன்தினம் ஆந்திராவிலே இருந்து ரயிலிலே வந்து கொண்டிருந்தேன். என் அருகாமையில் ஒரு பெண், கன்னட மாநிலத்தைச் சேர்ந்த கன்னட மொழி பேசுகிற கர்நாடக பெண். அவள் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியும் நன்றாக பேசினாள். அவர் சொன்னார், எங்கள் ஊரிலும் இலவச பேருந்து இருக்கிறது, நாங்களும் பயணம் செய்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்னவென்று தெரியுமா? நடத்துனர் எங்களிடம் வந்து கேட்பார், ஐடி கார்டு சேர்ஜியா என்பார். ஐடி கார்டு இருக்கிறதா என்பார். யாவுதே இல்வா, எதுவுமே இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவார். அப்பொழுது அந்த பெண் சொன்னால், நான் கத்துற இல்ல, எங்கிட்ட கிடையாது ஐடி கார்டு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்னார், டிக்கெட் தகோலி, டிக்கெட்டை வாங்கி காசை கொடுத்து. என் பெண்கள் அருமையாக இன்றைக்கு எந்த பேருந்தில் ஏறுகிறார்களோ, ஏறுகிற இடத்தில் இருந்து இறங்குகிற இடம் வரைக்கும் அவர்கள் இலவசமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறைக்கு ஒரு பெண் 2 முறை போனால் மாத வருமானம் 1800 ரூபாய் அந்த குடும்பத்திற்கு சேமிப்பு பணமாக வந்து விழுகிறது. அஞ்சலறை பெட்டியில் சேமித்து வைத்த பெண்களை செலவழித்துக் கொண்டிருந்த தொகைகளை எப்படியோ செலவழித்து விடுவோமோ என்று கவலையுற்று கிடந்திருந்த இந்த தமிழ் பெண்களுக்கு ஒரு மகத்தான சேமிப்பை தளபதியார் வழங்கினார். மூவாமிர்தம் ராமாமிர்தம் அம்மையார் என்ற தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டம் இருந்தது. நம் எதிர்க்கட்சியினர் சொன்னார்கள், தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்தை தளபதியார் அவர்கள் நிறுத்திவிட்டார் என்றார். ஆனால் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லுகிற மாணவிகளுக்கு 1000 வங்கி கணக்கில் கொடுக்கப்படும். ஏன் அதை கொடுக்கிறேன் என்று தளபதியார் அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் எதிர்க்கட்சியினர்.
கவலைப்படாதீர்கள். அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் மேடையிலே பதிலடி கொடுத்தால், தாலிக்கு தங்கம் வழங்குகிறீர்கள், தாலியை போட்டுக்கொண்டு திருமணம் செய்து என் கணவன் வீட்டிற்கு சென்று விட்டால் அந்த கணவன் தங்கத்தை பிடுங்கி அடமானம் வைத்து விடுவானே. ஆனால் என் தளபதியார் 1000 ரூபாய் தருகிறார். அந்த 1000-ல் நான் படிப்பை முடித்து விடுகிறேன். அந்த படிப்பை என் கணவனால் பிடுங்க முடியவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இந்தியாவிற்கு முன்மாதிரியாக தந்தார் தளபதியார். அதனால்தான் அந்த திட்டம் தொடங்குகிற பொழுது டெல்லி மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தார். சொன்னார், எல்லா மாநில முதலமைச்சர்களும் பின்பற்ற வேண்டிய திட்டம் இந்த திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற எல்லா மாநில முதலமைச்சர்களும் இங்கு வர வேண்டும் என்றார். காலை உணவு திட்டம். என் கன்னி குழந்தைகள் பசியோடு வகுப்பில் தன் தாயின் தாலாட்டை நினைத்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது, குழந்தைகள் பசியாற வேண்டும் அல்லவா, பசியாரி படிக்க வேண்டும் அல்லவா, குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை வழங்கினார். கனடா நாட்டிலே சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே ஒரு திட்டம் செயல்படுத்தி இருக்கிறது, அந்த திட்டத்தை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்றார். அதே போல மிகச்சிறந்த ஆங்கில நாளேடு பாராட்டியது. நீங்கள் இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிற்கு செல்லுங்கள், அங்கு செயல்படுத்துகிற திட்டத்தை பார்த்து விட்டு வாருங்கள் என்றார். அதே போல தெலுங்கானா மாநிலத்திலே இருந்து இங்கு வந்து ஆய்வு செய்து நாங்கள் அந்த திட்டத்தை தொடங்க போகிறோம் என்றார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், தமிழ் சமூகத்தில் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான். மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பினான். இவையெல்லாம் நினைவு சின்னங்களாக இந்த தமிழ் மண்ணில் நிலைத்து நிற்கின்றன. தலைவர் கலைஞர் என்கிற மாபெரும் மனிதன் இம்மண்ணில் தோன்றினார், முதலமைச்சராக வந்தார். வந்து வள்ளுவருக்கு சிலை வைத்தார். சிலை வைத்த பின்பு அறிவியக்கமான இந்த திராவிட இயக்கம் மக்களுக்கு அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற காரணத்தினால் அண்ணாவினுடைய 100ஆண்டு பிறந்த நாள் விழாவிலே மறுமலர்ச்சி திட்டத்திலே எல்லா ஊர்களிலும் நூலகங்களை ஏற்படுத்தினார். சென்னையிலே அண்ணா 100ஆண்டு நூலகம் ஏற்படுத்தப்பட்டது. அமெரிக்காவிலும் கனடாவிலும் மேலை நாடுகளில் இருக்கிற எந்த வகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நூலகங்களை அந்த மக்கள் சென்று படிக்கிறார்களோ அதே போல தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த நூலகத்தை அண்ணா 100ஆண்டு நூலகமாக நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கினார். தலைவர் அவர்களின் தனையன் அல்லவா மதுரையிலே கலைஞர் 100ஆண்டு நூலகம் கட்டப்படுகிறது, கட்டி திறக்கப்பட்டு விட்டது. அதே போல இன்றைக்கு கோயமுத்தூரிலே பெரியாரின் பெயரால் ஒரு அறிவு மையம் நூலகம் திறக்கப்படும் என்று தளபதியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தளபதியார் ஆட்சி பொறுப்பேற்கிற பொழுதே சொன்னார், நான் எல்லோருக்குமான முதலமைச்சர், எனக்கு வாக்களித்தீர்களா, எனக்கு வாக்களிக்கவில்லையா என்றெல்லாம் நான் கருதி கொண்டிருப்பவன் அல்ல. நான் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பிரதிநிதி, உங்களுக்கெல்லாம் என் திட்டங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படும் என்று சொன்னார். அதனால்தான் இந்தியாவிலே எந்த மாநில முதலமைச்சரும் செயல்படுத்தாத திட்டத்தை தலைவர் அவர்கள் செயல்படுத்தினார்கள். என்ன செயல்படுத்தினார் தெரியுமா? தயவு செய்து இங்கே கவனியுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள். செயல்படுத்தினார்கள். என்ன செயல்படுத்தினார் தெரியுமா? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற மிகப்பெரிய திட்டம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் உங்கள் தீர்க்கப்படாத 10 கோரிக்கைகளை எழுதி முதலமைச்சர் அலுவலகத்திற்கு அனுப்புங்கள், உடனடியாக அந்த கோரிக்கை தீர்க்கப்படும் என்றார். 234 தொகுதியிலே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அந்த கோரிக்கை மனுக்களை முதலமைச்சருக்கு அனுப்பி இருக்கிறார்கள். எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
எல்லா விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எளிமையாக இன்றைக்கு மெட்ரோவில் போய்க் கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பாட்டி என்னை பார்த்து கேட்டால், பாட்டி ஏன் இவ்வளவு தள்ளாடி நடந்து செல்கிறாய் என்று நான் கேட்டேன். அந்த பாட்டி சொன்னால், தம்பி, என்னுடைய மகன் என்னை கைவிட்டு விட்டான். என் கணவன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகி போனான். நான் கவலையுற்று கிடக்கிறேன். என் கை விரல்கள் சுருங்கிவிட்டன, என் தோள்கள் சுருங்கிவிட்டன, என் மொழி, என்னுடைய முட்டியினுடைய மொழி இன்று நான் நடக்க முடியாமல் தள்ளாடி தடியூனி வந்து கொண்டிருக்கிறேன். மருத்துவமனைக்கு போக முடியவில்லை. ஒருவேளை படுத்துக் கொண்டால் பார்ப்பதற்கு ஆள் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். அதனால்தான் நான் மருத்துவமனைக்கு போகலாமா என்று நான் தள்ளாடி வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த விஷயம் எப்படி தளபதிக்கு தெரிந்ததோ தெரியவில்லை. தளபதி சொன்னார், இல்லந்தேடி மருத்துவம் என்றார். வீட்டிற்கு செல்கிறது மாத்திரையும் மருந்துகளும். பாட்டி சுகமாக இருந்து எல்லோரையும் வாழ்த்தி கொண்டிருக்கிறார். இத்தனை திட்டங்களை செயல்படுத்திய தளபதியை விட்டுவிட்டு இந்த தமிழ்நாட்டு மக்கள் வேறு எவரை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக ஏற்க போகிறார்கள்? யாரையும் ஏற்க மாட்டார்கள். நான் சவால் விடுகிறேன். கொள்கை இல்லாத கோமாளிகள், கடலில் கலக்கிய பெருங்காயங்கள், பட்டு போன இலை தலைகளை உடைய மரம், இவர்கள் திராவிட இயக்கத்தை அழித்து விடுவேன் என்கிறார்கள். இது 100 ஆண்டு கண்ட இயக்கம். கோமான் முதல் சீமான் வரை பார்த்துக் கொண்டிருக்கிற இயக்கம். யாராலும் இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாது. அப்படி வீழ்த்த நினைத்தால் அவர்களினுடைய கல்லறையை கரையானரிக்கும் என்பதுதான் வரலாறு. அதுதான் இந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த இயக்கம் மக்களினுடைய இயக்கம், மக்களின் கைகளில் தவழுகிற இயக்கம். யாராலும் இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாது. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசாங்கம் நிதியை தமிழ்நாடு அரசிற்கு தருகிறதா? இல்லை. அக்டோபர் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டிலே தேசிய பேரிடர் நிதி விரிவாக எல்லா மாநிலங்களுக்கும் வழங்கப்பட்டது. 15 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதிக ஜிஎஸ்டி வருமானம் கொடுக்கிற ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலம். ஒரு தாய்க்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். 10 குழந்தையினுடைய மகன்களும் தாய்க்கு 10 பிள்ளைகளும் வருமானத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தந்து கொண்டிருந்த பொழுது அந்த 10 பிள்ளைகளுக்கும் சரியான பங்கிலே தானே அந்த தாய் வழங்க வேண்டும். ஒரு பிள்ளைக்கு 10 ரூபாய், ஒரு பிள்ளைக்கு 8 ரூபாய், ஒரு பிள்ளைக்கு 5 ரூபாய் என்று வழங்கினார். அதே போல ஒன்றிய அரசாங்கம் அதிக நிதி கொடுக்கிற தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு குறைந்த அளவிலே நிதியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. வயநாட்டிலே வெள்ளம், சென்னையிலே வெள்ளம், திருநெல்வேலியிலே வெள்ளம், தமிழ்நாடு முழுக்கவும் வெள்ளம். மக்கள் தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். எந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் வந்து இங்கு பார்த்தார்? எங்கள் உதயநிதியாரும் எங்கள் தளபதியாரும் தான் நள்ளிரவு முதல் அந்த மக்களோடு மக்களினுடைய கைகளிலே அவர்களை பற்றி அவர்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருந்தவர்கள் எங்கள் இயக்கத்தினர். இவர்களை விட்டுவிட்டா வேறொருவரை முதலமைச்சராக ஆக்கப் போகிறார்கள். இருமாப்போடு சொல்லுகிறார்களாம், 2026இல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சிதைந்துவிடும் என்று. நான் அதே இருமாப்போடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2026இல் ஆட்சி அமைக்கப் போகிறது. தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளும். பெரியார் வந்தார், நமக்கு நம்மை அறிமுகப்படுத்தினார். அண்ணாவும் கலைஞரும் வந்தார்கள், நம்மை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார்கள். தளபதியார் வந்தார், உலகிற்கு தமிழினத்தை அறிமுகப்படுத்தினார். ஈடு இணையற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அருமை தலைவரின் கரம் கோர்த்து 2026இல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்து மீண்டும் அண்ணனை அரியணை ஏற்றுங்கள். தமிழ் மண்ணை அழகாக பாதுகாப்பார், அற்புதமாய் பாதுகாப்பார்.
என்ன நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு உறுதுணையாக உதயநிதியார் இருக்கிறார். உங்கள் இல்லங்களில் ஒளி வீச, உங்கள் இல்லங்களில் மறுமலர்ச்சி மலர மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுங்கள். அதற்கடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புனித ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி பறக்கும். அதற்கு பின்பு டெல்லி செங்கோட்டையிலே தேசிய கொடி பறப்பதற்கான சூளுரையை தளபதியை அறிவிப்பார். உறுதியேற்போம். திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்திலே இணைந்து பணியாற்றுங்கள். உங்களுடைய இயக்கம் இந்த இயக்கம், மக்களினுடைய இயக்கம் இந்த இயக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், இனமான பேராசிரியர் தளபதியார் வழியில் அயராது உழைப்போம். மீண்டும் ஆட்சி அமைப்போம். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.